நான் முன்னாள் லயலா கல்லூரியுடைய மாணவர். நான் காங்கிரஸ் கட்சியில ஒரு 12 ஆண்டுகளாக விவசாய மாநில செயலாளராக மக்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்தேன். தளபதி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கையில் நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் தளபதி ரசிகர். அதனால கட்சி ஆரம்பிச்சு உடனடியாக நான் வந்து தளபதி கட்சியில் போய் சேர்ந்தேன். யார் மூலமானா நம்ம ரோஹிணி தேட்டர் ரேவந்த் வந்து மதுரையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்காரு. அவர் மூலியமா பொதுச் செயலாளரை பார்த்து நான் வந்து சேர்ந்தேன். அப்போ சேரையில் என்னை அறந்தாங்கி தொகுதியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் இருங்க, அதுக்கான மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் வந்து நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தரவாதம் கொடுக்கையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயா இருக்காங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாருமே தான் பேசுகிறாங்க, என்ன செலவு பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் மக்களுக்கு ஒரு 60 ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நான் செலவு பண்ணுறேன். சொந்த வருமானத்திலிருந்து நான் செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவி. நான் போனதுக்கு அப்புறம் தான் அறந்தாங்கி தொகுதியே வந்து தமிழக வெற்றிகள் வந்து ஒரு எழுச்சி பெற்றுச்சு. அப்போ மாவட்ட செயலாளராக வந்து தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்த பையன் வந்து அவர் வந்து பர்வேஸ்னவர், அவரை வந்து மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. என்னை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீ போய் பொதுச் செயலாளர் பாதுகாப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எந்த பொறுப்பும் போட விடாம நம்மளை வந்து ரொம்ப காலி பண்ற நோக்கத்திலே இருந்தாப்புல. ஆனா மக்கள் செல்வாக்கு எனக்கு தான். அவர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி. இது வரைக்கும் அவர் வந்து மாவட்ட செயலாளர் பர்வேஸ் வந்து ₹1 கூட சொந்த பணத்துல வந்து அந்த மக்களுக்கு எதையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு இறப்புக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டாரு. ஒரு கல்யாணம்னா கட் அவுட் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சு. நான் மாற்று அரசியல் வரணும், தளபதியினுடைய ரசிகனா இருந்து நம்ம வந்து உண்மையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மத்தியத்தில் என் பேரு தான் வந்து உத்தேச பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வந்துச்சு. அவர் பொதுச் செயலாளர் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார். ஆனா பர்வேஸ் வந்து என்ன பண்றாரு, நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டேன். என்ன அறிக்கை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த வருமானத்தை என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தால் என்னுடைய சொந்த பணத்தில் தாய் தகப்பனை இழந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து 2.5 சென்ட் இடம் 25 பேருக்கு ஆண்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 திட்டங்கள் அறிவிச்சிருந்தேன். இதெல்லாம் அவருக்கு ஏத்துக்கிற முடியல. இது எப்படி நீங்க வந்து அறிவிக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு வாக்குவாதத்தில் இருந்தாரு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு என்னதான் பதில் சொல்றேன், ஏன்னா நம்ம மாவட்ட செயலாளரை வந்து நம்ம பகிச்சிடக்கூடாது, கட்சி வந்து உள்ள வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து தளபதிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுனால 2 வருடங்களாக நான் பொறுமையா இருந்தேன். நானும் வந்து எவ்வளவுதோ அவமானப்படுத்துறது மாதிரி எல்லாம் செயல்பாடுகளில் ஈடுபட்டாரு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஒன்றிய செயலாளர்களை விட்டு அவர் போட்டோவை போடாத, இவர் போட்டோவை போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணாரு. ஆனால் நம்ம தளபதிக்காக ஒரே ஒரு பேருக்காக மட்டும் எந்த தவறான விஷயத்துல நம்ம ஈடுபடாம கட்சிக்காக நம்ம இருந்தோம். இப்ப லாஸ்ட் நினைச்சு அவர் நிக்கிறது புதுக்கோட்டை தொகுதி தான் அவர் விருப்பமனு கொடுத்திருந்தாப்புல. இப்போ வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வேற தொகுதிக்கு செலவுன்னு உங்களால பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டா சாட்டை துறைமுருகன் கூட அவர் நான் பேட்டியோட பார்த்தேன், ஏதோ 2 கோடி ரூபா பணம்லாம் கேட்டான் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நடந்தது உண்மை. என்னைக்குலாம் அந்த மாதிரி சாயல தான் அவங்க பேசுனாங்க. அதாவது வெளிப்படையா சொல்லாம நீங்க தனியா வந்து பாருங்க, தனியா வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியா அறிவிச்சா நிற்போம். நான் வந்து என்னுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கணும், யாருக்கும் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நான் நிற்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட சீட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப அவர் வந்து ஃபோன் பண்ணி உங்க பேரையும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் தளபதி கிட்ட அப்படின்னு முந்தானத்து சொல்றாப்புல. உங்க பேரையும் தான் கொடுத்துருக்கிறேன், ஆனா தளபதி யாரை அறிவிக்கிறாரோ நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு. என்னைய வந்து விஜய் தளபதி கிட்ட நான் கட்சியில சேர்ந்ததுல இருந்து நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்தால இது வரைக்கும் தளபதி என்னை கூட்டிட்டே போகல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, என்னை வந்து மாவட்ட செயலாளர் நீங்க தான் அறந்தாங்கி தொகுதிக்கு உங்களை நான் பிரிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்துறாப்புல. கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க போய் இணைச்செயலாளர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பெல்லாம் போட்டாங்கல்ல, அப்பயில என்னை வந்து என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொறுப்புக்கு அறிவிக்கிறதுக்கு சென்னைக்கு வர சொல்றாப்புல. இப்போ நான் சென்னை கரெக்டா அவர் உள்ள போகையில ஒரு 3 மணிக்கு, நீங்க 5 மணிக்கு வந்துருக்கா, 3 மணிக்கு போகணும் இல்லத்துலவா, உங்களுக்கு இப்ப வேணாம், உங்களுக்கு பெரிய பொறுப்பா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்றாப்பு. சரி ஓகே நம்ம மாவட்ட செயலாளர் போய் பிரச்சனை சண்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா அதையும் கடந்து வந்துட்டேன். இப்ப ரீசெண்டா அங்க வந்து என்ன பண்றாப்புல, அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், சாதியின் அடிப்படையிலேயே அவர் வந்து உள்ளுணர்வுல பண்றாரு. முதல்ல சேரையில அவர் என்ன இது இருக்காருன்னு நமக்கு தெரியாது.
அங்க போகையில ஒரு தவறான ஒரு சிந்தனையை வந்து சொன்னார். எப்படின்னா உள்ள நிக்கிறது ஒரு 6 பேர் ஒன்றிய நிக்கிறாங்க, நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப இந்த 6 பேர் யாரும் 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், மீதி 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பயில ஒரு வேற ஒரு சமூகத்துக்கு சொல்லி நான் அந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவ ஏன் இதை சொன்னாரு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க ஏதாவது இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் அதை விடுத்தேன். அது ஒரு கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் அது விவரமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வந்து இது எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்ப வந்து அறந்தாங்கி தொகுதியில அவருக்கு யார தெரியும், யாரு வீட்டுக்காச்சும் போயிருப்பாப்லையா, இல்ல ஒரு இறப்புக்கு போயிருப்பாப்லையா, அந்த மண்ணில் அறந்தாங்கி தொகுதியில மண்ணில் யாரு இருந்தாலும் அந்த தளபதி யாரை வேணுமாலும் அறிவிக்கட்டும். பர்வேஸ் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புதுக்கோட்டையில் உள்ள அறிவித்தால் நான் சுயேட்சையாக நாம் களங்காண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சரியான எல்லாரையும் அரவணைச்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ண நோக்கம் இல்லை, போக்கஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து. இங்க இருந்து யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அவரை மீறி யாரும் தளபதியை பாத்திரக்கூடாது, புதுச்சேரியை பாத்திரக்கூடாது, யாரையுமே யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. ஒரு போட்டோ எடுத்து சும்மா ஒரு யதார்த்தமா ஒரு ஆதரவு ஒரு போச்சுனா எங்கேயோ பார்க்க முடியுங்க, ஒரு போட்டோ எடுத்து வச்சா ஆகா இவன் பார்த்தா இவன் கதை முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அங்கே ஆளுகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு தரமற்ற ஒரு செயல் அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால தளபதி வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளை வந்து எப்படின்னா இப்போ வந்து என்னன்னா அவர் அறநாயகம் என்னன்னா பிரபுராஜாவை வந்து நம்ம எதிர்த்து பண்ணோம்னா எங்களுடைய சமூக ஓட்டு அங்கே அதிகம், அங்கே வந்து அறநாயகத்துறை என்னுடைய சமூக ஓட்டு அதிகம், இவரை பகைச்சிட்டோம்னா அவங்க சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளா சமரசமா நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அறந்தாங்கி நீங்க யாருக்கு வேணுமாலும் சீட்டை கொடுங்க, அதுக்கு தளபதிக்காக தளபதியுடைய பேருக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு அங்கே அறநாயகத்துல கொடுத்தா அவர் டெபாசிட்டை இழப்பார். நான் சுயேட்சையாக கலங்காணுவேன். ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, என்னுடைய சொந்த பணத்தை, இது வந்து நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லிட்டு இதை வந்து நான் முன்னாடியே வந்து தலைமை கழகத்துக்கு சொல்லிட்டேன், ரோஹிணி தட்டுறது உரிமையாளருக்கு சொன்னேன், இப்போ ரேவந்துக்கு சொன்னேன், பொதுச் செயலாளரை பார்த்து விருப்பமுனையை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே அவங்க வந்து எடுக்கலை. எனக்காக ரொம்ப போராடி ரோஹிணி தட்டு சொன்னாப்புல. ஆனால் அவரையும் வந்து இவன் சொல்றாப்புல எங்க தாத்தா அரசியல்வாதி, எங்க அப்பா அரசியல்வாதி, நான் 3வது தலைமுறை அரசியல்வாதி, என்னை மிஞ்சி நான் கையெழுத்து போட்டதான் 6 மாடல் கையெழுத்து, நான் கையெழுத்து போட்டதான் இவனுக்கு சீட்டு அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரியான சவாலா பேசுறாப்புல. அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் காலில் தான் பேசுவாப்புல. குற்றவங்களை வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுவான், நேர்மையா இருக்கிற நேர்மையா போன் பண்ணி நேரடியாக பேசுவாப்புல. அப்படி பேசுறது இல்லை, வாட்ஸ்அப் காலில் தான். ஆனால் வாட்ஸ்அப் காலில் பேசினா உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், தளபதியை நேசிச்சு வந்தேன், நான் ஒரு தளபதி ரசிகனா வந்தேன், என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணி தான் செஞ்ச மக்களுக்காக. என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றேன். ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷமா நிறைய நடத்துல மே 1க்கு உழைப்பாளர் தளபதி பிறந்த நாள் மாநாடு எல்லாத்துக்கும் நீங்க அறந்தாயிரம் மக்கள்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சு கேட்டாலும் எல்எஸ் புறப்பட தான் பேர் வரும் வந்து தாவைக்கால. அப்படி உள்ளதை இவனை விட்டா நம்மளை மிஞ்சி பண்ணிடுவா செஞ்சிருவானு. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலயுமே இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்றதுனால தளபதியினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த மாவட்ட செயலர் என்ன பண்றான்னு தலைமை வந்து கண்காணிக்கணும். ஒரு பையன் வந்து தகப்பன் தாய் தகப்பன் இருக்காரு, எங்க தகப்பன் வந்து தளபதி தான். அப்ப புள்ள தவறு பண்ணுச்சுன்னா கொலையே பண்ணிட்டு வந்தாலும் புள்ள ஏத்துக்க முடியுமா? தப்புன்னு சொல்லணும். அப்பதான் இந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது வளராத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு வந்து அறிவித்தால் டெபாசிட் அறந்தாங்கல அவர் வந்து காலி பண்ணுவாரு. காலியாங்கன்னா அவர் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னொரு மாவட்டத்தில் உள்ளவரை, இன்னொரு தொகுதியில் உள்ளவரை, இந்த தொகுதியில் வந்து ஏதாச்சும் நலத்து பண்ணியிருக்கணும், மக்களாக கலந்துருக்கணும். மெயின் அடிப்படை விஷயம் என்ன, ஒரு மக்கள் வந்து ஒரு இறப்புனா உடனே வரணும், ஒரு சின்ன ஸ்டேஷன்ல பிரச்சனை அப்படின்னா உடனே மாவட்ட செயலாளர் போன் பண்ணி சொல்லணும். இதுதான் ஒரு சராசரி. இது இந்த விஷயத்துல எதையுமே அவர் வந்து பண்ணதில்லை. அதனால என்னுடைய விஷயத்த நான் என்னுடைய ஆதங்கத்தை தளபதிக்கு வந்து இதை கொண்டு போகணும், இது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஆனா அவர் எப்படி இது 3 தலைமுறை அரசியல் சொல்றாரோ அதே போன்று நான் சொல்றேன். நான் முதல் தலைமுறை அரசியல், என்னுடைய அரசியல் அனுபவத்தை சொல்றேன். மாவட்டத்தில் பர்வேஸுக்கு வந்து அறநாயகத்தை ஒதுக்கினால் அவர் டெபாசிட் காலியாக சுயேட்சை வேட்பாளராக அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நான் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் யார் சார் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா? எனக்கு வந்து போஸ்டிங் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பொதுச் செயலாளர் ரேவந்த் மூலியமா போய் சேர்ந்தோம். ஐயா எல்லாமே வந்திருந்தாங்க. இந்த இல்ல இப்ப
தாவேக்கால வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றப்படுறதுலன்னு ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. அது நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்களா? ஆமா, ஊர்ஜிதப்படுத்துறேன். அப்ப இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியாம இருக்காங்க. இது தெரியல, அவருக்கு தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப எல்லாருமே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. விஜய் சார் எல்லாருமே பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. எல்லாருமே இன்ஸ்டால போடுறீங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தா அவருக்கு தெரியாம இருக்கிறது என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட போன் இல்லையா? இல்ல லேப்டாப் இல்லையா? இல்ல அவர் என்ன இந்த விஷயத்தை அங்க கொண்டே போகாத அளவுக்கு தடை பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிரச்சனைகள் எல்லா தொகுதியும் இருக்கு. பிரச்சனை உனக்கு தம்பி வாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை தம்பி? ஒன்னு இந்த விஷயத்தை பண்ண முடியுமா, செய்ய முடியும்? உனக்கு அடுத்த வாய்ப்பு தர்றேன், இல்ல உனக்கு இந்த வாய்ப்பு நான் தர்றேன், பொறுமையா இரு, நம்ம கட்சி அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவமே யார்கிட்டயுமே இல்லை. தான் முடிச்சதுதான். அப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ்ல இருந்து வந்தாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீ ஏன் என்னை வந்து இந்த கட்சிகளை சேர்க்கிற? அப்பே நீ வந்து ஒதுக்கி விட்டுக்கலாம் சார். மாற்று கட்சியில இருக்கவங்களுக்கு ஏன் சார் முன்னுரிமை கொடுக்கணும்? ஏற்கனவே அவங்க கட்சியில இருக்கு, அவங்க வந்து மன்றத்துல இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னிட்டு போறேன்னு சொன்னாங்க. இப்போ மாற்று கட்சியில நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து காசு செலவு பண்றேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்காக சேவை செய்யறேன்றீங்க. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் செயல்படும் சார்? காங்கிரஸ்ல இருந்து முன்னுரிமை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அறந்தாங்கி மக்களுக்கு நான் அறந்தாங்கி மண்ணின் மைந்தான். என்னை போன்ற அறந்தாங்கி மண்ணில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடு. இன்னொரு தொகுதியில உள்ளவன் இல்ல இன்னொரு தொகுதியில உள்ள ஆள் வந்து எப்படி வந்து எங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காப்லையா? எப்படி செய்வாப்ல தெரியுமா? நம்மளை ஆர்கனைஸ் பண்ண சொல்லிருக்காப்ல. செலவு எல்லாம் நம்ம போக்கஸ் அவங்க. சார், காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தாலும் தவக ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே வந்துட்டீங்க. தவக ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம வந்துட்டோம். பாத்தீங்களா? பார்த்தோம். பார்த்து வந்து உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் வச்சீங்களா? எல்லாத்தையும் வச்சோம். ஏன்னா மேக்ஸிமம் அவர் தான் வந்து அந்த கட்சியோட முடிவுகள் அவர் தான் பார்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருங்க சார். ஒரு இது இருக்கு சரிங்களா? அப்ப நீங்க அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமே. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியாச்சு. ஆனா அது வந்து மௌனமா இருந்தா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார், இப்போ நீங்க பேசுறீங்க, நாளைக்கு தான் அறிவிக்க போறாங்க. ஆமா. இன்னும் அதுக்குள்ள நீங்க ஏன் வந்து நீங்க தவக வேண்டியதான் இருக்கீங்க? ஆமா. அப்படி இருக்கப்ப இதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இப்படி உங்க பேரை சொல்லுவாங்க. ஐயா, என் பேரை சொல்லணும் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருந்தீங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல, மணமேக்கோட ஒன்றியத்துல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல. ஆக்சிடென்ட் ஆனா அங்க ஒன்றிய செயலர் சின்ன பசங்க, யாருக்கு அனுபவம் இல்ல. உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பேசணும் அப்படின்னா அந்த மாவட்ட யாரு ஒரு பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க தான் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டில யாருமே இல்ல. இப்ப இல்லாம இருக்க என்ன பண்ண, அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்க வந்து வைக்கணும். நான் இல்ல, என்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஏடிஎம்கே இருந்து வந்திருக்காங்க, இன்னொரு பிசினஸ் மேன்ல இருந்து வந்திருக்காங்க, அமமுக வந்திருக்காங்க. இப்ப என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எதுவுமே இல்லாம நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுறதுன்னா ஒன்றிய செயலர்கிட்ட பேசுவாங்க. அவர்கிட்ட இதுக்கான வர முடியாது அப்படின்னு சொல்றது. எத்தனையோ இறப்பு நடந்தது. ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 325 நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு இறப்பு வந்திருப்பாரு. ஆனா இது இல்ல ஒரு மக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு போராட்டத்தில் நடந்துருப்பாரா? கலந்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கு தலைமையில அவர் பேரை போடணும், ஃபுல்லா கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சிருக்காங்க என்ன? இது அரசியல். அவர் இஸ்லாமிய வகுப்பு சேர்ந்தவர். அவர் இஸ்லாமிய வகுப்பு சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியரா இருந்துகிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்ன கிறிஸ்தவரா இருந்துகிட்டு என்னவே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்ல ப்ராசஸ்ல பேசுறாரு. அது ஓப்பனா சொல்ல முடியாது. சொல்லணும்னா தளபதி கிட்ட வந்து அது ஓப்பனா ஒரு நாள் அதை வந்து வெளியிடுற மாதிரி வரும். சார், நீங்க இப்போ முன்னாடி சொன்னீங்க சில விஷயங்கள் பணத்துக்காக வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வெளிப்படையா விளம்பரம் சொன்னாங்க, 5 கோடி கேட்கறாங்க, 2 கோடி செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் 6 கோடி வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். காசு கேட்கறாங்க. இந்த பாருங்க, நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே வந்து என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12லேருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஆதவ ஒரிஜினல் அவருக்கு நான் வந்து அனுப்பிச்சிட்டேன். இந்த பாருங்க, என்னுடைய சொந்த இது ப்ரொஃபைலு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க லாஸ்ட் தேர்தல் செலவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து நான் வந்து போட்டேன். செலவுன்றது செலவு பண்ணாதது தளபதியோட இதுல நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கல. 5 கோடி ரூபாய் எலெக்ஷன் கமிஷன் வந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ண எலெக்ஷன் கமிஷன் வந்து முடியுமா? இல்ல, அனுமதிக்காது. அப்படி அனுமதிக்காது. அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் பண்றதுக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட தகுதியை நான் சொன்னேன். ஆனா நீங்க பேசுறது
என்ன சங்கீதா அவங்களுடைய மனைவி விவாதத்துக்கு வந்தப்போ அவங்களே திமுக தூண்டி விட்டு தான் பேசுனதா இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு உங்களே தானே சொல்லுவாங்க காங்கிரஸ் நீங்க எவரை காங்கிரஸ் ஐயா இல்ல இருந்ததுன்னா வந்து அதான் நல்லா கேட்டுருங்க. 2 வருடமாக மக்கள் சேவை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன் தமிழக வெற்றிகளை. தளபதி ஒரு பேருக்காக தான் என்னை எவ்வளவோ முட்டுக்கட்டையெல்லாம் போட்டாங்க. அந்த முட்டுக்கட்டைகள்லாம் அமைதி மட்டும்தான் காத்தேன், அமைதி மட்டும்தான் காத்தேன். இப்போ நான் என்னுடைய கோரிக்கை என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்க போறாங்க. மாவட்ட செயலாளர் பர்வேசா இருக்குன்னா அவர் தொகுதியில் அவர் அறிவிக்கிட்டார். அவர் என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? அப்போ என் தொகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன மாதிரி விருப்பமனு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ விருப்பமனு கொடுத்தவங்க அத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எங்களுக்கே ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருப்போமே, விட்டு கொடுத்துருப்போமே. இப்போ நீங்க சொல்றது உங்க மண்ணின் மைந்தர்ல ஒரு ஆள் வரணும், அதுக்கு கொடுக்காதீங்க, எங்க தொகுதியில் உள்ள ஆளுக்கு கொடுங்க. எங்க தொகுதியில் உள்ள ஆளுக்கு கொடுக்கணும், மாவட்ட செயலாளருக்கு எப்படி கொடுக்க முடியும்? சார் இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்காக உழைக்கிறீங்க, உங்களே வந்து விஜய் சார் வந்து பார்க்க விடாம பண்றாங்க, விஜய் சாரே வந்து பார்க்காம இருக்காரு. அப்ப வந்து உங்களுக்கே இவ்வளவு இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் கடற்கரை மக்களுக்கு பிரச்சனை வந்தா அவர் வந்து நிப்பாரா, அவர் பாப்பாரா? அந்த விஷயத்தினாலதான் என்ன சொல்றேன், நான் வந்து தளபதி விக்ரவாண்டி மாநாட்டுல வரையிலே நான் வந்து கட்சியில சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டு போய் விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தல. ஏன் அறிமுகப்படுத்தல அப்படின்னா, அவரை மீறி என்னால விஜய் பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், நான் லைலா கல்லூரியில் இருந்தாரு, எல்லாருமே வந்து என்னை மீறி பார்க்க முடியும். ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்தா என்னைய இப்ப வந்து வேட்பாளரையும் நீ வந்து என் ஊர்ல என் தொகுதியிலே வந்து என் ஊர்ல காரன் கொடுக்காம இன்னொரு மாவட்டத்தில் உள்ள ஆள் வந்து நீ வந்து வேணும்னு, அது இதுவெல்லாம் இல்ல, புதுக்கோட்டையில நிக்கிறவங்க பேரு. இப்ப என்னன்னா இத நம்ம நிக்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்க மாதிரி வந்துனேன், அப்ப நம்ம ஒரு தடை பண்ணணும், அப்ப நம்மளே நின்றுவாங்க அப்படின்னு நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்கிறாரு. அதுக்கு ஆதாரம் பணம் தான் கேட்கிறாங்க. உங்களை விட்டா நீங்க லைலா கல்லூரி ஸ்டூடெண்ட், சினிமா பிரபலம், அவரோட பெரிய ஆளா இருக்கீங்க. அடுத்த 2 விஷயம் இருக்கு, 2 விஷயம் இருக்கு, 2 விஷயம். அதாவது எப்படின்னா வந்து இன்னொரு தொகுதிக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு நான் செலவு பண்ணணும். நீங்க நிக்கிற தொகுதி இல்லாம இன்னொரு தொகுதி அதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணேன்? என் தொகுதிக்கு என் மக்கள் தான் நான் செலவு பண்ண முடியும். நான் இன்னொரு தொகுதிக்கு எதுக்கு செலவு பண்ண கேட்கிறேன்? இன்னொரு தொகுதி யாரும் தெரியாது. என் தொகுதி மக்களுக்கு தான் அந்த நலத்திட்ட தொகுதியில் நான் செய்ய முடியும். சார் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க பேசுறீங்களா? கன்ஃபார்ம்லாம் இல்ல. தளபதி வந்து இப்ப மாவட்ட செயலர் வந்து நேத்து முந்தானே எனக்கு ஃபோன் பண்றாப்ல, உங்க பேரையும் நான் கொடுத்துருக்கேன், என் பேரும் இருக்கு, தளபதி யார் அறிவிச்சாலும் நம்ம வந்து செயல்படுவோம், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்ல. நீங்க புதுக்கோட்டையில நீங்க நிக்கணும், நீங்க ஏன் அறந்தாங்கி வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். இல்ல தலைமை வந்து என்னை விருப்பப்பட்டு நிப்பாட்டுது. எந்த தலைமை நிப்பாட்டும்? இன்னொரு தொகுதி சம்பந்தம் இல்லாம வந்து பக்கத்துல அறந்தாங்கி பக்கத்துல இது இருக்கு, ஆலங்குடி இருக்கு, அதை கூட நம்ம சொன்னாலும் ஏத்துக்கலாம். புதுக்கோட்டைக்கு நிப்பாட்டுறது வந்து சாத்தியமில்லாத ஒரு அவர் அப்படி நம்மளை வந்து நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோமோ, செஞ்சிருவோமோ, பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நோக்கத்துல அப்படி தாசாப்படுத்துறாரு. சரி, இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகும் நீங்க இந்த கட்சியில இருப்பீங்களா? அப்படி இல்ல, இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து தளபதி எடுக்கணும். இது எடுக்கல அப்படின்னா அறந்தாங்கி தொகுதியில சுயேட்சை வேட்பாளர் நின்று டெபாசிட் அவங்க இழப்பாங்க, அவங்களோட ஒரு ஓட்டு வாங்கி கேட்பீங்க. சவாலான பெண்கள் ஓட்டு அதிகமாக டிவிகே சொல்றாங்க. ஆனா நீங்க டெபாசிட் எழுதுற அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப எந்த விதத்துல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க? அதாவது எப்படின்னா சார், அங்க வந்து ஃபோக்கஸ் மட்டும் தான் சார். கட் அவுட்ல யாரு பேனர் போடணும்? அவர் பாவம் தளபதி வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து என்ன விவரம் தெரியுதா விவரம் தெரியாது தெரியல, ஃபோக்கஸ் மட்டும் தான். வேற எங்கேயாச்சும் வந்து போராட்டம், எங்கேயாச்சும் பொது அறந்தாங்கி சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் இது பண்ணோம்னு வரலாறே இல்லை. புதுக்கோட்டையில யார் இந்த மாசம் சார் மாசம் நீங்க சொன்னீங்களே, இவங்க சொல்லி கேட்டாங்க எந்த டெபாசிட்டே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து விஜய் சாருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்ல உங்களுக்காக ஓட்டு சார்? என்னதான் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டாலும் சொந்த மண்ணுல யார் நிக்கிறாங்களோ அவங்களையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. என்னையுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு மாடால் ஓடி ஜெயிக்க முடியாது, இரட்டை மாடு தான் வண்டி ஓடி ஜெயிக்க முடியும். தலைமுறைக்கு பேசிருக்காங்க என்னுடைய முகட்டுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அவர் சொன்னது ரைட்டா தப்பா? ரைட்டா இல்ல, அவர் முகத்துக்காக ஓட்டு உண்டு, ஆனா வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை.
இல்ல வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை சார். இப்படி இருக்குமா சார்? ஏன்னா பிஜேபியோட பீட்டிங்னு நிறைய மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்குது. ஆமா. இப்ப நீங்களும் ஒரு கிறிஸ்துவர்ங்கிறீங்க, ஆ. விஜய் ஏற்கனவே கிறிஸ்துவர். ஆமா. நாளைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கொஞ்சம் இழுபறியா பண்ணணும், இவங்களுக்கு 50 சீட் அவங்களுக்கு 100 சீட் இவங்களுக்கு 50 சீட்னு வந்ததுன்னா நாளைக்கு கூட்டணி அமைக்கிறப்ப பிஜேபி தான் பிரதானமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட ஒரு வேலை நீங்க இவ்வளவு கிறிஸ்துவர் இருக்கிறாங்கன்ற எண்ணத்தினால விஜய் அவாய்ட் பண்றாரோ, அவரை சார்ந்தவங்க அவாய்ட் பண்றாங்க. இல்ல அது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இப்ப அவர் இருக்காங்கல்ல, லாட்ரி மார்டின் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த லாட்ரி மார்டின் ஃபேமிலி எடுத்துக்கிறீங்க. அவங்க லீமா ரோஸ் மேடம் வந்து இது வரைக்கும் அவங்க அரசியல் இந்த ஐஜேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல போய் இப்போ வந்து லால்குடியில் சீட் வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு பையன் வந்து அங்கே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் கூட்டணி. இங்கே ஆதவர்ஜுனா வந்து கூட்டணி வர்றதெல்லாம் தடுத்தாரா தடுக்கலையா நமக்கு தெரியல. இவர் தனிமையில இருக்காரு. இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தின் பேர்ல ஒரு இது இருக்கு. ஆதவர்ஜுனாவோட மாமியார் வந்து ஏடிஎம்கேல நிக்கிறாங்க. பையன் வந்து பிஜேபி கூட்டணி இவர் தாவேகா கூட்டணி நிக்கிறாரு. அப்ப இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்கு. ஆனா வந்து சந்தேகம்னா எப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஒரு என்னுடைய அரசியல்ல நான் இருந்ததுக்கு வரைக்கும் சொல்றேன், ஆதவர்ஜுனா இருக்கிறது வந்து டிவிகேல சரியான விஷயமா இல்லையா, அதான் சந்தேகம் உங்களுக்கு? ஆமா. அதாவது எப்படின்னா சார், இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஜாதியால் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, மதத்தால இருக்கிறாங்க. இங்க வந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு ஒரு 2 போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருமே தெரியும், தனிச்சு நின்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு சராசரி ஒரு பையனு கூட நமக்கு தெரியும். ஆனா தனிச்சு தளபதி நிக்கிறாரு, யாரும் கூட்டணிக்கு சேரல. அப்புறம் தனிச்சு நிக்கையில ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் என்ன செயல்பாடுகள் இருக்கிறாங்க, தலைமை கழகத்தில் என்ன செயல்பாடு இருக்குன்னு தளபதி வந்து வாட்ச் பண்ணணும். இது தளபதிக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் என்னால் சொல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் ஆனால் தளபதிக்கு நான் பர்சனலாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் பேரை எப்படி சொல்றது, உங்கள் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துடக்கூடாது யாரு, அதை நீங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணியான வேண்டும். சார், விஜய் சார் வந்து பெண்களை வந்து அவதூறா வந்து பேசினா சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாரு. ஆமா. சரி, இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, பேசியிருக்காங்க. சரிங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இருக்குன்னா செகண்டரி அது. ஆனா வந்து டிவிக்கில் இருக்கிற நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல போயிட்டு பெண்களை ரொம்ப அவதூறா பேசுறாங்க. அதெல்லாம் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்க ஏன் இந்த ஒரு வார்த்தை கூட இதுமாதிரி பெண்களை பத்தி பேசாதீங்க, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? ஆனா மத்தவங்க யாராவது வந்து அவங்க கட்சிக்காரர் ஒரு வார்த்தை பேசிட்டா மட்டும் கொந்தளிக்கும் போது ஏன் நீங்க யாரும் பேசல? இதை வந்து உண்மையாவே வந்து ஒரு ஹியூமன் பீயா தளபதி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிக்கணும். தான் செய்தாலும், தான் பிள்ளைகள் செஞ்சாலும், மற்றவங்க செஞ்சாலும் தவறு தான் என்னை பொறுத்தவரையில. அதுக்கு வந்து ஒருபோதும் வந்து இடம் கொடுக்க கூடாது. இப்போ வந்து வேற யாரும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ் வெற்றி கழகத்தில் உள்ள பொண்ணை வந்து வேற யாரும் பேசினாலும் சரி, இல்லை வேற ஒருத்தங்க கட்சியில் இருக்கிறவங்க வேற இதில் உள்ளவங்களை வந்து தமிழ் வெற்றி கழகத்தில் பேசினாலும் அதுக்கு வந்து எந்த தலைவர்களுமே அது வந்து இடம் கொடுக்க கூடாது. அந்த டிவிக்கு நண்பர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அது அவர் எங்களுக்கே புரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களுக்கே புரியல. இது வரைக்கும் மீடியாவை சந்திக்கவே இல்லை. தனியா வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவை சந்திக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஏற்கனவே சவுத் சைட்ல இருந்து ஒரு லேடி நான் செலவு பண்ண எனக்கு சீட் கொடுக்கணும் காரெல்லாம் மறிச்சு ஒரு வீட்டு வாசல்ல போறாங்க. இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகளையும் சந்திக்கல. நாளைக்கு இவர் ஒருவேளை எலெக்ட் ஆகி வந்தாருன்னா மக்களை சந்திப்பாரா? ஏன்னா நமக்கு முன்னாடி அனுபவம் இருக்கு. இதே மாதிரி சினிமாவில் நட்சத்திரமா வந்து வந்தவங்க அதுக்கப்புறம் பத்திரிகையை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்திக்கிறது இல்லைங்கிறது முதல்வர்களையும் நம்ம பார்த்தோம். திருப்பியும் அந்த மாதிரி தமிழகம் தள்ளப்படுமோ? இல்லை சார், அதாவது இப்போ விருப்பமனு எல்லாருமே தாவேக்கால கொடுத்துருக்காங்க. இந்த விருப்ப மனு கொடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியில வந்து 10 பேரை கொடுத்தாலும் அந்த 10 பேரை கூப்பிட்டு யாரை பண்ணிக்கிறது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, இப்படிப்பா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஏன் இவங்க பண்ண? அதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையிலேயே இவங்க தான் வேட் பண்ண அறிவிச்சு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து வேப்பப்பா நான் 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கொடுத்துருக்கேன், இப்போ எதுக்கு இந்த 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கேட்குறீங்க? கேட்க வேண்டாம், நீங்க தான் நியமிச்சிட்டீங்கல்ல. நீங்க வந்து இவங்க நிப்பாட்டம் நியமிச்சாலு அப்ப எதுக்கு வெளியில வந்து போர்வைக்காக எதுக்கு வந்து நீங்க கண்துடைப்புக்காக எதுக்கு நீங்க போர்வை அது பண்ண எதுக்காக பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அரசியல்னா எல்லாரையும் சமம் அப்படிங்கிறதா. ஒரு கண்துடைப்புக்காக வந்து விருப்பமனு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பாளர் அறிக்கையில அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் விருப்பம் எடுக்கிறதுக்கு ஏன் எல்லாரையும் கட்ட சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி நீங்க பேமெண்ட் எடுக்க சொல்ல வேண்டியதானே.
சார் இவ்வளவு செலவு பண்ணுவீங்க இவ்வளவு பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி ஊழல் ஒழிப்பாங்க? அதுதான் தெரியல. சார் தாவேக்கால இருந்து பேசுறவங்க வெளியே போறவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்ட பிறகு அகேன்ஸ்டா இது மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அகேன்ஸ்டா இருந்தா அவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டும் போது தாவேக்கா நண்பர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாமே வந்து பெறான்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. நிறைய பெண்கள் கூட வெளியே வந்தவொடனே அவங்க வந்து அவதூறா பேசுறது. இப்ப உங்களுக்கெல்லாம் பேசினா நீங்க என்ன பதிலீடு கொடுப்பீங்க? என்ன பேசினா என்ன பேசுறதுக்கு போறதுக்கு தயார் நானு. நான் என் சொந்த வருமானத்தில் என் சொந்த காசை செலவு பண்றீங்க. எவனையும் என்னை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. விமர்சனம் பண்ணன நான் தவறு செய்தால் விமர்சனம் பண்ணுவேன். அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் விமர்சனம் பண்றாங்க. அதாவது வேலை இல்லாதவன் வெட்டி போய் தான் விமர்சனம் பண்ணுவான். அதை வந்து எங்க தளபதி தான் பார்த்து சரி பண்ணணும். அதாவது சின்ன பசங்களை வந்து ஒவ்வொரு அதுதான் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. அனுபவமான ஆளுகளை ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாலும் அவருக்கு பின்னாடி ஒரு 5 பேர் அனுபவமான ஆளுகளை போட்டு இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா அதை வந்து உடனே பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீமை போட்டு குழுவை போட்டு பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மெயினான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இதுக்காக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நாட்களுக்கு முன்பு தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். என்னன்னா தேர்தல் குறிப்பீட்டுக்கு வந்து அறிக்கை விட்டார். அதுல வந்து எங்கள் மாவட்ட செயலர் பர்வேசனுடைய பேரும் இருந்துச்சு. அது மாதிரி அவருக்கு டி.கே. பிரபு அவருடைய பேர் இருந்துச்சு. காரைக்குடி டி.கே. பிரபுன்னு. அவங்களுக்கு என்னங்க அனுபவம் தெரியும்? தேர்தல் அறிக்கைக்கு மக்களுக்கு செய்யற திட்டங்களுக்கு அவருக்கு என்ன அனுபவம் தெரியும்? அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? ஒரு ஐஏஎஸ் போடணும், ஒரு முன்னாள் நீதிபதியை போட்டிருக்கலாம், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் போட்டிருக்கலாம், இல்ல முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அனுபவம் உள்ளவங்களை போட்டா மக்களுக்கு என்ன, அன்றாட மக்களுக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு குடிசையில் வாழ்வங்களுக்கு என்ன தேவை, விவசாய மக்களுக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அறிக்கையில அவர் எங்க மாவட்ட செயலர் என்ன அனுபவம் தெரியுது? இதுதான் சந்தேகத்தின் பேர்ல எங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. நான் வந்து மக்களுக்கு தான் கொடுக்கணும், மக்களுக்கு தான் செலவு பண்ணி நான் எவ்வளவு சீட்டு கொடுத்தா நான் சீட்டு அது கேட்க நான் வந்து ஒரு சீட்டு 2 கோடி ரூபாய் கொடுத்து நான் வாங்குறதுக்கு அந்த 2 கோடி மக்களுக்கு செலவு பண்ணி சுயேட்சையா நின்று போயிடுவேன். அதான் சார் மக்களுக்காக பண்றேன்றீங்க, நீங்க 5 கோடி மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்றேன். இல்ல நான் இப்ப டிவிக்கு சாத்தி போல. இப்ப நான் என்ன சொல்றேன், தளபதி வந்து நான் வந்து 2 வருஷம் தளபதியோட பயணிச்சிருக்கேன். தளபதிக்காக நான் செலவழிக்கிறேன். 2 வருஷம் பயணிச்சீங்க, ஓகே. விஜய் சார் ஒரு வாட்டி பாத்தீங்களா பக்கத்துல? என்னை கூட்டிட்டே போக அதெல்லாம் தப்பு இல்ல சார். இப்ப நீங்க பயணிச்சது வாக்கியம் வரக்கூடாதுல்ல. இல்ல தளபதியோட வார்த்தைக்காக மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படி சொல்லுங்க. மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா ஒரு ரசிகர்களை தவறா வழி நடத்தாம நமக்கு இது சரிவிட்ட ஒதுங்கினது சரியா தோணுறாங்க. ஏன்னா இவர் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தவறா வழி நடத்தி தனக்கான சுயலாபம் தனக்கான பதவிக்காக உண்மையிலே அன்பு தலைவர் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல மனிதர், நமக்கு தந்தை மாதிரி உள்ளவர். அவர் எப்பொழுதும் நல்லா இருக்குன்னு அதுக்கு பண்ண விமர்சனம் பண்ண இது இல்லை சார். கடைசி ஒரு கேள்வி சார், புதுக்கோட்டையில யார் நிக்க வைக்கிறாங்க? அதுக்கு ஏன் உங்க தொகுதியில் அவர் மாறுறாரு? அதாவது புதுக்கோட்டையில அதாவது அவர் நிர்வாகிகள்லாம் போட்டிருக்காப்ல. அந்த நிர்வாகிகள்லாம் எப்படி போட்டிருக்காப்லன்னா அவங்க அப்பா வந்து முன்னாள் ஏடிஎம்கே வர்த்தக இணை செயலாளர் இருக்காரு. அவருக்கு வந்து உதவியாளராக இருந்தவங்க எல்லாம் இணை செயலாளர் துணை செயலாளர் இப்படி போட்டுவிட்டு நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவரை மீறி யாரும் போயிடாத அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காரு. இல்லைங்க, உங்க தொகுதிக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த தொகுதியிலே நிக்கலாம்ல அவரு. அந்த தொகுதியில நிக்கலாம். வேற யாரும் அப்ரோச் பண்றாங்களா? அப்படி இல்ல, காசு வாங்கிட்டு அங்க வந்து சாட்டை தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் பேசுன இந்த மாதிரி இப்ப வந்து விமர்சனம் வந்துச்சு. இப்ப என்கிட்ட வந்து இப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு தொகுதியெல்லாம் செலவு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இங்க புறவு வந்து விட்டோம்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அவரை தவிர வேற யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு முதல்ல இருக்காப்ல. ஜெயிச்சா நம்மளை மிஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு அவர் அங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னை நிப்பாட்டினால் தளபதி என்னை அறிவிச்சால் அங்க அதிக வாக்கு உத்தேசத்துல நான் தான் வருவேன். சார் லயலா கல்லூரி மாணவர்கள் நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ கருத்து கணிப்பு எடுத்தாங்க லயலா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து. சரி, இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா? லயலா கல்லூரி மாணவர்களா? அது வந்து என்னை பொறுத்தவரை அது வந்து பொய். நான் அதே மாதிரி அந்த உங்க பர்வேஸ் சொன்னாருன்னு சொன்னீங்க சார். புதுக்கோட்டையில உலகநாதன் ஒருத்தன் வந்திருக்கு. அடுத்து வந்து ஆலங்குடியில கந்தசாமி, அவர் ஒரு அட்வொகேட்டு. கந்தரகோட்டில் சுப்பிரமணியன் சொல்லிட்டு, திருமணத்தில் சிந்து ராமசாமின்னு ஒரு லேடி, அவங்க விராலிமலையில முருகேசன் ஒருத்தவங்க. இது வந்து உத்தேசப்பட்டியல்ல இது ஒன்று சார். இப்போ நீங்க சொல்லுங்க தாவேக்கா வந்து ஆதவர்த்தி நான் பேசுறது எல்லாமே தாவேக்காவோட ஓட்டை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து திமுக வந்து அனுப்பப்பட்ட ஆளா உங்களுக்கு தோணுறாங்க? இல்ல அப்படி எனக்கு வந்து தோணல. அப்படி தோணல. பார்த்தா அவர் ரஜினி பேசுறாரு, அப்புறம் கட்சியில் இருக்கிறவங்க அஜித் பேசுறாங்க.
எல்லாமே வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு தாவேக்கால. இல்ல அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவும் வைக்கணும். ரஜினிகாந்த் சாரை பத்திலாம் அப்படி பேசிக்க கூடாது. அவர் எங்கேயோ இருக்காரு, பேசுறத பேசக்கூடாது. சார் இந்த மாதிரி இந்த பர்வேஸ் சொன்னாரு, எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் அரசியல் ஆமா, ஆமா. பொறுப்புல இருந்தவங்க. அவங்களாம் என்ன கட்சியில இருந்தாங்க? ஏடிஎம்கேல மாவட்ட வர்த்தக இணைச்செயலாளர் அவர் தந்தை இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் வந்து இப்ப மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏதோ இருக்காப்புல, ஏடிஎம்கே இருக்காப்புல. அவர் வந்து நம்மள்ட்ட சொல்றாப்புல, அதாவது வயசை மீறி அவர் என்ன வயசுக்கு மீறின பேச்சு அவருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து தலைவரே அப்படின்னா தளபதிக்காக தான் தலைவர். அப்ப தளபதி தலைவர்னா இவரையும் தலைவர் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தான் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல மனிதர்களை, எல்லா மக்களையும் அனுசரிக்கக்கூடிய மக்களை, மனதார மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் மாவட்ட செயலாளராக போடணும் அப்படிங்கிறது. இப்ப வேட்பாளரா அறந்தாங்கி தொகுதியில அவரை நிப்பாட்டினாங்கன்னா அவர் டெபாசிட் காலி ஆவாரு. உத்தேச பட்டியலில் இருக்காரு, அதுல இருக்கு. அவர் பேர் இருக்கா? இது வரைக்கும் நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்ப வந்து அவர் வர்றாப்புல, அவர் பேர் வந்துருக்கு. அவர் இப்ப உத்தேச பட்டியல்னா இப்ப நேத்து இன்னைக்கு. பேட்டிக்கு அப்புறம் உங்களை இந்த கட்சியில வச்சிருப்பாங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியல சார். நான் வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறேன் இல்ல, மக்கள் செல்வாக்கு உள்ளாரு. இப்போ அந்த கட்சிக்கு இதுக்கப்புறம் வைப்பாங்களா அப்புறம் யாருக்குமே தெரியாது. ஆமா, கட்சியில முடிவு பண்ணாங்க. ஆமா, இப்போ நீங்க சுயேட்சை நிக்க போற சொல்லுங்க. ஆமா, கட்சி சின்னதா ரெடி பண்ணிட்டீங்களா? நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஆமா, அதுக்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் மும்முரமா சார் இதை எப்படி சார் பாக்குறீங்க? வெளியே வந்துட்டீங்க, கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்க. இல்ல மாவட்ட செயலாளரை அறிவிச்சால் இன்னும் என்னுடைய மண்ணில உள்ளவங்களை யாரை வேணுமோ அறிவிச்சாலும் தாவேகா தலைவர் யாரை அறிவிக்கிறாரோ அதுக்கு பயணியாக நான் தயாரா இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் அறிவிச்சால் கண்டிப்பா சுயேட்சை வேட்பாளரை கடங்காணுவேன். ஆமா, இதே வந்து சார், இதே வந்து மு.க. ஸ்டாலின் அப்படியே காப்பி அடிக்கிறாரு. தளபதி அப்படிங்கிற பேரு மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் தளபதிங்கிற பேர் இருந்தது, அதே கொண்டு வந்தாரு. அடுத்து இப்ப முதல்வர் ஆகிறதுக்கு அவரை மாதிரியே ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது சொல்ல விமர்சனம். அவர் அப்பா முதல்வரா இருந்தவரு, இவர் அப்பா இயக்குனரா தான் இருந்தாரு. இந்த ஆசை பேராசையா தெரியலையா உங்களை மாதிரி ரசிகர்களுக்கு? அது வந்து சொல்றதுக்கு எனக்கு இல்ல. அவர் முதல்வராக இருக்கணும்னு அவர் நிறைய பேர் தூண்டி விட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடியும்னு தெரியல. இல்ல அவர்தான் வர இன்னொரு சார் சொல்றாங்க, திரிஷாவை தான் முதல்வர் ஆக்கிறதுக்காக அவர் அரசியல் இல்ல, அதுக்கு உண்மையா? நீங்களே அது விமர்சனம் இல்ல. சார், விஜய் சார் தான் வந்து வேட்பாளர் எல்லாருமே செலக்ட் பண்றாரா இல்ல வந்து அந்த இதுல இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்றாங்க? இல்ல அதாவது தளபதி விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியும் தெரியல. கண்டிப்பா விஜய் சாருக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க வந்து ஆல்ரெடி நியமிச்சிட்டாங்க, என்னைய நியமிச்சுட்டாங்க. என்னைய நியமிச்சுட்டு தான் நான் உத்தேசப்பட்டியல நான் வந்து சத்தியம் டிவில நான் எல்லாத்தையும் நான் தான் அப்படியே வெயிட் பண்ணணும்.